அந்த குழந்தைகள் மன நிம்மதியுடன் காலை உணவும் எடுத்துக்கொண்டு படித்ததை நினைவில் வைத்து கொண்டு நாம் சென்றவுடன் நம் வகுப்பறை இதுதான், நாம் இங்கு போய் சென்று அமர்ந்து கொஸ்டின் பேப்பர் வாங்கி நம்ம எக்ஸாம் எழுதலாம் என்கிற ஒரு தைரியம் அந்த குழந்தைகளுக்குள் வரும். ஆனால் வகுப்பு அறைகளே காலை சென்ற பிறகுதான் அவங்களுக்கு தெரியும் என்ற அளவுக்கு இருந்து அறிவிப்பு பலகை போல கிளாஸ் நம்பர்கள் எழுதி ஒட்டியிருந்தால் அவர்களுக்கு கொஞ்சம் மன கஷ்டமாகும் என்பதற்காக நான் கல்வி அறக்கட்டளை தலைவராக இருப்பதனால், பொது நலத்தில் ஈடுபட்டு இருப்பதனால், நான் சமூக சேவகி என்பதனால் இந்த அரசு பள்ளிகளின் படிக்கும் மாணவி செல்வங்களின் நன்மையை கருதி இந்த பதிவினை பதிவிடுகிறேன். நமச்சிவாயா. இன்னைக்கு 5/3/2025 இன்று +1 +2 அரசு பள்ளி மாணவர்களுக்கு இன்னைக்கு பரீட்சை, அதாவது பொது தேர்வு என்று நினைக்கிறேன். இந்த பொது தேர்வு எழுத இருக்கும் பிள்ளைகளுக்கு பள்ளி வகுப்பு ஆசிரியர்கள், தலைமை ஆசிரியர்களுக்கு என் பணிவான வேண்டுகோள், பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்கள் வகுப்பு ஆசிரியர்களிடம் அவர்கள் எந்த வகுப்பறையில் அமர்கிறார்கள் என்பதை தெளிவாக அவர்களுக்கு பிள்ளைகளுக்கு சொல்லி அனுப்ப வேண்டும். அப்படி சொல்ல ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தனித்தனியாக சொல்ல முடியாது என்றால் அவர்கள் குரூப்பினிலே இ செக்ஷன், பி செக்ஷன், டி செக்ஷன், இப்படி செக்ஷன்கள் வரவர்கள் எந்த அறையில் போய் அமரலாம் என்று அந்த ஒரு குரூப்பில் வாய்ஸ் மெசேஜ் போட்டுவிட்டால் அந்த குழந்தைகளுக்கு ஒரு மன உளைச்சல் இல்லாமல் நைட்டெல்லாம் படிச்சுட்டு இல்லை காலையில் எந்திரிச்சு படிச்சுட்டு வந்ததை நினைவில் கொண்டு அழகாக அவர்கள் மைண்டில் எதுவும் ஒரு சிந்தனை இல்லாமல் தேர்வு எழுதக்கூடிய சிந்தனையில் மட்டும் இதுதான் நம் வகுப்பறைகள், நாம் இன்று தேர்வு எழுதக்கூடிய வகுப்பறை இதுதான் என்று தினந்தோறும் கிளாஸுக்குள் செல்வதைப் போல் இந்த பரீட்சை நேரங்களிலும் அவர்கள் அந்த கிளாஸுக்குள் சென்று விடுவார்கள். இது தெரியாதனால் சில பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள், அவசரமாக காலை உணவும் எடுத்துக்கொள்ளாமல் வேகமாக வந்து விடுகிறார்கள்.